ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பாருங்களேன். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு போறாரு. அப்போ தாவீதோட பிரதர்லாம் பார்த்துட்டு, கர்த்தருடைய செலெக்ஷனே வேற லெவல், நல்லா வாட்ட சாட்டமா இருக்கான், இவனை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. பட் கர்த்தர் என்ன சொல்றாரு, இவன் கிடையாது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா இவன்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்ச அந்த தாவீத அந்த சகோதரர்கள் முன்னாடி ராஜாவா அபிஷேகம் பண்ண வச்சாரு. அதே மாதிரியே மோசே எடுத்துக்கோங்களேன். 4 டைம் இல்லாண்டவரே பரவாயில்ல, நீங்க வேற யாராச்சும் பார்த்துக்கோங்களேன், என்னால் முடியாது, நான் திக்குவாய் அப்படின்னு சொல்லி மோசே வந்து ரெஃப்யூஸ் பண்ணாரு. பட் கர்த்தர் அந்த வீக்னஸ்க்காக மோசே விட்டு போனாரா? இல்ல. ஸ்டில் மோசேவை தான் சூஸ் பண்ணாரு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த. ஸோ இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். பட் அந்த வீக்னஸ்னால நம்மளை கர்த்தர் விட்டு போக மாட்டாரு. எந்த மனிதர்களாலும் நம்ம நிராகரிக்கப்பட்டோமோ அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துகிறவரா இருக்காரு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோட பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறாரு. ஸோ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்றைக்கும் நான் வேஸ்ட், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இவ்வளோ வீக்னஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும், அவர் கிருபை மட்டுமே நமக்கு போதும். ஸோ வேண்டான்னு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று அப்படின்ற இந்த வசனத்து பிரகாரம் கர்த்தர் நம்மளையும் கண்டிப்பாக உயர்த்துவார். ஸோ நீங்கள் விசுவாசத்தோட கர்த்தர் காத்திருங்க. ஆமென்.